இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ரிவ்யூ தான். ஸோ எந்த வண்டின்னு கேட்குறீங்களா? ரெனால்ட்டோட குவிட் 1.0. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்க மார்க்கெட்டில் 800cc கார்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 லிட்டர் இன்ஜினை தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த காரை நான் ஏன் ரிவ்யூ எடுக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. ஸ்டில் வந்து நிறைய பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 காரை வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ 800cc யாராச்சும் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இல்லை. ஒரு 1 லிட்டர் இன்ஜின் இருக்கிற ஒரு காரை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ரெனால்ட் 1.0வோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி இருக்குது இந்த கார், ஒரு என்ட்ரி லெவல் காராக இந்த ஹேட்ச்பேக் வந்து எல்லா தேவைகளையும் வந்து பூர்த்தி பண்ணுதா, இந்த கம்ப்ளீட் விமர்சனம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு யாரான புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரெட்லெஸ் யூடியூப் சேனல். என்னோட நேம் பிரவீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நமக்கு எடுக்க ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பிரபா கார்ஸ். இந்த ஷோரூம் வந்து ஹொசூரில் இருக்குது. ஸோ அதியமான் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்வீஸ் ரோட்லேயே நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேயே வந்து ஷோரூம் இருக்குது. ஸோ இந்த கார் பற்றியான ஏதாச்சும் என்கொயரிஸ் இருக்குது, ரெனால்ட்டில் குவிட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிகர் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து ட்ரைபர் ஆகட்டும், இந்த வண்டியில் ஏதாச்சும் நீங்கள் எடுக்கிறீங்க, டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் கூகுள் மேப்ஸ்மே வந்து கொடுத்துறேன். ஒசூர் சரௌண்டிங் இருக்க மக்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நம்ம லுக்ஸில் இருந்து தான் வண்டியை வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா இந்த முன்னாடி லுக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் வந்து இந்த கார் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியாது. ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் தான். பட் லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெனால்ட் வந்து இந்த டிசைனை பிடிக்காத யாருமே இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேனல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ளூயிடிக்காக வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹேங்கோ அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே தெரியல. ப்ராப்பராக வந்து பேனல்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அந்த டிசைன் வந்து ஃப்ளூயிடிக்காக ரன் ஆகுறது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெனால்ட் கிளைம்பரில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ மேலே வந்து பாருங்கள் நமக்கு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு எல்இடிஸ் வந்து ஈஸியாக வாங்கி போட்டுடலாம். ஸோ அதனால் வந்து ஹாலஜன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஹாலஜன் ஹெட்லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஆர்எல்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த ரெனால்ட்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சின்ன சின்ன குரோம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்கிட் பிளேட் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ப்ரொஃபைல் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எதுவுமே எல்இடிஸ் கிடையாது, நார்மல் ஹாலஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ரியரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெனால்ட்டோட லோகோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபெமிலியர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து புது கார் கிடையாது. ஸோ இந்த 2025 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன கவரேஜோட இந்த டிசைன் பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்றது தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோம் ஃபினிஷோட வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ரியர் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காரோட பில்ட் அண்ட் சேஃப்டி விஷயத்துக்கு வந்து வருவோம். பில்டு மேபி இன்னும் கொஞ்சம் ரெனால்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி வைஸ் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆகட்டும், இபிடி ஆகட்டும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹில்லில் கார் இருக்குது அப்படின்னா அதுக்கான அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் வேரியண்ட்டில் தான் வருது. அதே மாதிரி 2 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெடஸ்ட்ரியன் சேஃப்டி, அதாவது நீங்கள் போய் யாராச்சும் ஒரு பாதசாரிக்கு வந்து இடிச்சிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து சேஃப்டி பண்ணுற விதமாக காருக்கு வெளியில் இருக்கிற பர்சனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு 15 ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க சேஃப்டி வைஸ். பட் ஸ்டில் வந்து பில்டு மேபி ரெனால்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பையர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு கார் வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து அந்த 5 ஸ்டார்ன்ற ஒரு இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஹேட்ச்பேக்கு இவங்க ஓரளவுக்கு பில்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்து ஓரளவுக்கு ஒரு 3 ஸ்டார் ஆச்சு இது இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து.
நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 184 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் யாராச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் சம்ப் வந்து ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, மெட்டல் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த கார் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆஃப் ரோடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கீழே வந்து நீங்கள் வந்து இன்ஜினுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கவர் வந்து போட்டாகணும். ஸோ மற்ற வண்டிகளில் வந்து இதோட கிகர் ஆகட்டும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபரில் ஆகட்டும், இது ரெண்டுத்துலையுமே வந்து மெட்டல் சம்பு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனோ கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன், இதை வந்து அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்தியன் ரோட்ஸ்க்காக வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹையாக தான் இருக்குது அப்படின்றதுனால மேக்ஸிமம் நீங்கள் ஆஃப் ரோடு வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, சிட்டியில் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ரேராக வந்து ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த காரை வந்து நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து சேஃப்டி தேவைப்படுதுன்னா கீழே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஷீல்டு வந்து கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அசசரியாக வந்து நீங்கள் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு சிட்டியில் வந்து ஒரு 15 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும், 15 to 17 வரைக்கும் கொடுத்துரும். இதுவே நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20+ வந்து தாராளமாக இதில் வந்து எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 272 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காரில் நிறைய விஷயங்களை வந்து லோட் பண்ணி கொண்டு போக முடியும், அது வந்து கிளியராக சொல்ல முடியுது. இந்த வண்டியோட இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் வந்து எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து சிசி என்ன இருக்குது, பவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது எல்லாமே வந்து பார்த்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதுதான் வந்து இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வண்டியோட சிசி என்ன இருக்குது, பவர் என்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோமா. ஸோ நம்பர் 1 இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 999 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்பிக்கலாக ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 69 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 5500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 92.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 4150 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அப்படின்றதுனால இதோட ரம்பிள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வந்து வைப்ரேட்டாகி ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ இன்ஜின் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு ரம்பிளோட தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ எல்லா கார்ஸுமே அப்படி தான், ஒரு ஹை RPMல தான் வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிடும். ஸோ இது வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸ்டில் இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இது யூஸ்வலாகவே நம்ம 3 சிலிண்டர் இன்ஜின்ஸில் வந்து பார்க்குறது தான். ஸோ நீங்கள் எந்த பிராண்டு வண்டியை வாங்கினாலும் இந்த அளவுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சவுண்டோட ரிஃபைன்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ இன்டர்னல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டைப் பண்ணிக்குது. ஸோ நம்மளால் உட்காரும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு அண்டர் டை சப்போர்ட் ஆகட்டும், சீட்டோட குஷன் ஆகட்டும் நல்லாவே இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இந்த ரெனால்ட்டோட ரியர் சீட் கம்ஃபர்டபுள் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ரியர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டை ஓரளவுக்கு வந்து ஒரு ஆஃப் வே வந்து பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸ்டில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லெக் ரூம் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஹெட் ரூம் வந்து பார்க்க முடியுது. அண்டர் டை சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து இது ஒரு சிட்டி கார் அப்படின்றதுனால அக்கேஷனலாக தான் வந்து லாங் கொண்டு போவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து இருக்காது. ஸோ ஒரு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடல்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட் வந்து தாராளமாக இதில் வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். மக்களே இப்போ இந்த ரெனால்ட் குவிட் 1.0 ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் கம்பல்சரியாக செய்ய வேண்டிய விஷயம் சீட் பெல்ட்டை வந்து போடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏர் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் நம்ம போட்டிருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதே மாதிரி கூட உட்காந்துருக்கவங்களையும் சீட் பெல்ட்டை போட என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தென் ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது உள்ள பெருசாக ஏதாச்சும் நாய்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு இன்னும் பெருசாக இல்லை. ஸோ ரைடில் வந்து பார்ப்போம் வண்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது.
ஓகே, ஸோ இந்த வண்டி இப்போது ஏசியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். பொதுவாகவே 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக வந்து மூவ் பண்ணும்போது உதறும் ஏசி போட்டுட்டு. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உதறல் எதுவுமே இப்போதைக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் ஃப்ளாட்டான ஒரு இடத்துல இருந்து தான் மூவ் பண்ணேன் அப்படின்றதுனால. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இனிஷியலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஸ்டேரிங் இருக்குங்களா, பெருசாக வந்து ஃப்ரீயாக வந்து இருக்காது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரைவ் பண்ணி பார்ப்போம் இன்ஜின். ஸோ இன்ஜினோட நாய்ஸ் லெவலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கண்டிப்பாக க்ரீப்பிங் ஆகுது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா உள்ளே வந்து கண்டிப்பாக நாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கேபினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டடாக வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கார் தான் அப்படின்றதுனால ஸோ அதை வந்து நம்ம பெருசாக மைண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 3000 RPM வரைக்கும் ஓட்டும்போது இன்ஜின் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இது பண்ணலை. ஸோ மற்றபடி நீங்கள் கொஞ்சம் ரெவ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இன்ஜின் கொஞ்சம் நாய்ஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கியரிங் ஸ்லாட் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ நல்லா வந்து ஸ்லாட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கியர் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ப்ரெசிஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசிஷன் கம்மியாக இருக்குது. பட் இதோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் ஓகே. ஸோ அப்படின்றது வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ரிவ்யூவராக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்டில் எப்படி இருந்தது, இதில் வந்து எப்படி இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி ஸ்லாட்டிங்கில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்லாட்டிங்லலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ ரிமைனிங் வந்து இது ஒரு ஹேட்ச்பேக் தான் அப்படின்றதுனால பாடி ரோல், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பாடி ரோலெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் பெருசாக இப்போது கார்னரிங் என்னால் எடுக்க முடியல. ஸ்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதே மாதிரி பிரேக்கிங் செக் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் டைவ் இருக்குது. ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு டிஸ்க் தான் கொடுத்துருக்கிறதுனால நோஸ் டைவ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பிரேக்கிங் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நினச்ச இடத்துல நிப்பாட்டிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து குவிட்டில் நல்லாயிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் இதோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங் வந்து இது நல்லாவே இருக்குது. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த வண்டியோட ஏசி சில்னஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ ஹொசூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சம்மரும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் நிப்பாட்டி தான் வந்து வீடியோ எடுத்தோம். ஏசி ஆன் பண்ணதுமே இமீடியட்டாக வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ கூலிங் ஓயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கூலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு வண்டியில். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் ரோட் இருக்குது. ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்க ஆக்கியூபென்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளை வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜல்லிக்கல் போட்டிருக்க ரோடு தான். ஸோ நல்லாவே ஒரு சின்ன ஆஃப் ரோடு தான். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. சஸ்பென்ஷன் வைஸ் ஓகே, நீங்கள் ஒரு லாங் ரைடு கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் வைஸ் வந்து வண்டி நல்லாவே இருக்குது. இந்த ரெனால்ட் குவிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 வேரியண்ட்ஸில் வந்து வருது. RXE, RXL, RXL வந்து ஆப்ஷனல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா RXT அண்ட் கிளைம்பர் அப்படின்ற மொத்தம் 5 வேரியண்ட்டில் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து மேலும் விவரங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கார் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வாரண்ட்டி விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ வாரண்ட்டியை பொறுத்து 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை வந்து யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சிட்டி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சின்ன காம்பேக்டான கார் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிட்டி யூசேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஹைவே வந்து எடுக்கிறவங்க இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ யாருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஆஃப் ரோடு வந்து நீங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை ஆஃப் ரோடு சார்ந்த பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் கொடுத்துருந்தாலுமே நமக்கு வந்து சம்பு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சர்ன் பண்ணி கரெக்டாக வந்து ஓட்டிப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த காரை வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ இதுதான் மக்களே இந்த ரெனால்ட் குவிட் 1.0க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம ஆட்டோடர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.